சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மத்தவங்கள காக்க வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கம் ஃபாஸ்ட். கூகுள் அக்காட்ட சொல்லு. என்ன? ஒரு குண்டா நிறைய சாப்பாடு போட்டு தர சொல்லு. எதுக்குடா? தோட்டத்துக்கு போறேன்ல, வேலை நிறைய பாக்குறதுனால பசிக்குது. நைட்டு பசியோட படுக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிருது. தூக்கத்துல பல சவுண்டுகள் வர்றதுனால நாய் எல்லாம் டென்ஷன் ஆகி குலைக்குது. நிம்மதியா தூங்க முடியல. கூகுள் நீ இன்னைக்கு தோட்டத்துக்கு போக வேண்டாம் ராசா. நான் தோட்டத்துக்கு போகாம நம்ம கார்டனுக்கு யாரு கார்டியன்? நான் போவேன். டேய் எங்கேயாவது போடா. எங்கேயும் போக இடம் இல்லனா இந்த ஊரை விட்டே போய் தொலைடா. ஊரை விட்டே போவா? என் வீட்டுக்கு 2 நாள் வரேன் மாசத்துக்கு. அது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ உன்னை ஊரை விட்டு போக சொல்லடா. இது வந்து அது சரியில்லையே. டவுனுக்கு போக சொல்றேன். டவுனுக்கா? நான் எதுக்கு டவுனுக்கு போனேன்? ஐயோ இது வந்து என்ன சொல்லி அனுப்புறது இவங்கிட்ட. டவுன்ல உனக்கு பிடிச்ச ரஜினி படம் போட்டிருக்காங்கடா. ரஜினி நீ படம்? போய் பாத்துட்டு வரியா? இரு இங்க பாரு, அம்மாவே உனக்கு காசு தரேன். போய் உனக்கு என்ன வேணுமோ பொரி உருண்டை அது இதுன்னு எது வேணும்னாலும் நல்லா சாப்பிட்டுட்டு படத்தை பாத்துட்டு வாடா. இந்த புடி வச்சுக்கடா வச்சுக்கோ. படிக்கவே நீ பணம் தர மாட்ட, படம் பாக்குறதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குற? டவுட். எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறை பாசம் தாண்டா ராசா. ஓ நடவடிக்கைய பார்த்தா பாசமா தெரியலையே. ஃபுல் பாடியும் வேஷம் போட்டு திரியிற மாதிரி இருக்கு. ஆமா, உன்னை ஏமாத்தி இந்த தோட்டத்துல இருக்கிறதெல்லாம் நான் கொள்ளையடிக்க பாக்குறேன் பாரு. என்ன சம்பந்தமெல்லாம் பேசுது? ஆமா, நம்ம புள்ள தோட்டம்னு சுத்திட்டு இருக்கானே. பாவம் ஏதோ ஒரு சினிமா பாத்துட்டு வரட்டும்னு காசை கொடுத்தா என்னையே நீ சந்தேகப்படுறியா? நீ எனக்கு மூவி போற மூடெல்லாம் இல்ல. நான் இப்ப படத்துக்குலாம் போக முடியாது. மாமா என்னைய தோட்டத்துக்கு போக சொல்லிருக்காரு. போகலைன்னா அவர் என்னைய திட்டுவாரு. அப்புறம் தப்பாயிரும். இப்ப என்ன